அந்த நரி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சார். கம் இன் சார். டோரை லாக் பண்ணு. என்ன சார்? அந்த டோரை லாக் பண்ணுன்னு சொன்னேன். ஓ, பொழுது விடிஞ்சதுல இருந்து 24 கால் வந்துருச்சு. இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் உன்னோட அதிகார துஷ்பிரயோகம் தான் காரணம். நாளைக்கு போஸோட பொண்டாட்டி பிள்ளைகளை இறந்தத காரணம் காட்டி எதிர்கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் சொந்த ஊரான தேனியில உண்ணாவிரதமோ முழு கடை அடைப்போ சாலை மறியலும் வேற பண்ண போறானுங்களா? இதெல்லாம் போதாதுன்னுட்டு சிஎம் ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் கேட்டு அக்கு வேற ஆணி வேற கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன் முட்டாள் தனத்தாலதான். பிளடி என்னைய பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி. வெட்கக்கேடு சார். நரி, புலி, சிங்கம், சிறுத்தை இப்படி பல பட்ட பேருங்க உன்ன மாதிரி வெட்டி ஆபீசர்ஸ்க்கெல்லாம். நீங்க விவசாயம் இல்லாம வேலை பார்க்கறதுக்காக நான் பத்திரிகைக்காரங்க முன்னாடியும் சேனல்காரங்க முன்னாடியும் மண்டிக்கிட்டு தலைகுனியணுமா? சொல்லியா? நீங்க எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்க? அது முதல்ல சொல்லுங்க சார். சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு கீழே எவன் வேலை செய்யறானோ அவங்கிட்ட போய் காட்டும் வீரத்தை என்கிட்ட மோதினா தொலைச்சிருவேன். முதலமைச்சர் நேரடியா கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக ஐபிஎஸ் முடிச்ச ஐஜியோட தலைக்கு மேல ஏறக்கூடாது அவன் ஆணவம். குறிப்பா உன்ன மாதிரி பெட்டி ஆபீசர்ஸ்க்கு. அது நரியா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி. உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுற சிஎம்க்கு தரையில தூக்கி வீச எவ்வளவு நேரம் ஆகும்? சார், இட் இஸ் நாட் மை bloody business to come. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. Cut the road, sir. What? I said cut the rubbish. Please. கஷ்டடா. ஒரு அதிகாரியா சொன்னாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, அடங்க மாட்டேங்கிறிய. சரியான பிடிவாதக்காரனா இருக்க. அப்போ சரி, இப்போ சரி, எப்போ மாற மாட்டேன். அப்படிதானே? நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு இன்னும் சொல்லல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் என்ன பார்க்கவே வர சொன்னேன். ஒரு லாஸ்ட் ட்ரை. அது உன்னை காப்பாத்த. நரி, இது ஒரு அசிங்கமான கேஸ். தெரிஞ்சுக்கிட்டல? ஆம்பளைங்க, பொம்பளைங்க, குழந்தைங்கன்னு ஈவு இறக்கம் பார்க்காம போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க அந்த கொலைகார பாவிங்க. அவங்கள பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சார். இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ படிச்சவன் புத்திசாலித்தனமா நடந்துப்பன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ விசாரிக்க புது டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி சிஎம்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான். அதனால நீ இந்த கேஸ்ல இருந்து விலகி. முடியாதுன்னு சொன்ன. முடியாதுன்னவா? சடகோப்பனை நீ அடிச்ச இன்சிடென்ட், ஃபாரஸ்ட் ஆளுங்களோட ஸ்டேட் வைஸ் ப்ரொடெஸ்ட், அப்புறம் நீ விசாரணைக்காக வர சொன்ன போஸோட ஃபேமிலி கொலை செய்யப்பட்டு குப்பை காட்டுல கிடந்ததையும் உன் அராஜகத்தையும் காரணம் காட்டி ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் அடிச்சு உன் கையில கொடுத்துருவேன். உன் தொப்பியை நான் கட்டு வைப்பேன். தற்காலிகமா இல்ல, நிரந்தரமா கட்டு வைப்பேன். Then better you do it, sir. என்ன சொல்ற? I said prove your balls. ஏன்டா நாயே, உன் அப்பட மாதிரி நீயும் நடு ரோட்ல வெடிச்சு செதறக்கூடாதுன்னு உதவி செய்ய வந்தா? You dirty beast. Beast, animal, மிருகம், நரசிம்மன். நரேந்திரங்கிற சாதாரண சப் இன்ஸ்பெக்டருக்கு நரின்னு பேர் வச்சு கூப்பிட்டது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஜிஸ்ட்ரேட். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழைய முத்துக்குமார் கஸ்டடி மரண கேஸ்ல. சொல்லட்டுமா? பழசு எல்லாத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? சொல்றேன். ஐபிஎஸ் பாலகுமார் அன்னைக்கு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஸ் ட்ரைனிங். நரேந்திரங்கிற பெட்டி சப் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன் இன்சார்ஜ். சட்டம் தவறி போய் கீழ்ப்பதவியில் இருக்கிற கன்ஃபர்ட் ஐபிஎஸ் சியாபுதீன் சார் அன்னைக்கு டெப்யூட்டி எஸ்பியா இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு திருப்பூர்ல ஒரு ஏழை தொழிலாளியோட மகன் காலேஜில் படிக்கிற ஒரு வசதியான ஜமீன்தார் வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்கிற குற்றத்துக்காக அவன் மேல திருட்டு பழி சுமத்தி அப்பாவியான அந்த முத்துக்குமார் நீங்க நடுராத்திரியில கஸ்டடியில் எடுத்தீங்க விசாரணைக்காக. நானும் ஷிஹாபுதீனும் வேண்டான்னு எவ்வளவு தடவை சொல்லியும் ஏஆர் கேம்ப்ல கடவுள்ல வச்சு நீங்க முத்துக்குமார் தனியா விசாரணை. ஒரு ராத்திரி ஒரு பகலுமா பாவம் 19 வயசான அந்த ஏழை பையனை அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்ணி தலைகீழா தொங்க விட்டு கடைசியில மர்ம உறுப்பில ஒரே மேதி மிதிச்சிட்டீங்க. ரத்தவாந்தி எடுத்து சுருண்டு விழுந்த அவனை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது சப் இன்ஸ்பெக்டர் நரேந்திரன். நரசிம்மன், மிருகம், நரி. ஸ்பெஷல் லீவ் போட்டுக்கிட்டு நோயாளியா இருந்த கட்டிலுக்கு தனியா காவல் இருந்தது வேற யாரும் இல்லை, நரேந்திரன் த பீஸ்ட். அன்னைக்கு செத்து போன அந்த பாவம் முத்துக்குமார் டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனப்போ வெளியில மோர்ச்சரி வராண்டாவில வச்சு ஷிஹாபுதீன் ஒரே ஒருத்தர் சாட்சியா பாலகுமார்ங்கிற யங் டெப்ட் டாஷிங் டபனையர் ஐபிஎஸ் புதுமுகக்காரன் நரேந்திரங்கிற பெட்டி சப் இன்ஸ்பெக்டரோட பூட்ஸ் காலை கட்டி பிடிச்சு பொட்ட மாதிரி அழுதா. மீச வச்ச எந்த ஒரு ஆம்பளை அழாத மாதிரி அழுதா. அவ்வளவு கேவலமா, அசிங்கமா. கிட்டத்தட்ட 8 மாசம் கூட ஆகாத புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஐபிஎஸ் ட்ரெயினியை
பட்டம் கைவிட்டு போகாம பாதுகாக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல சுய உணர்வு இருக்கிற அப்பர் கிளாஸ் புத்திசாலிங்க தயாரா வந்தப்போ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் ரிப்போர்ட்டும் செத்தவரோட வாக்குமூலமும் சேர்த்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் தலைகீழா மாத்திட்டீங்க ஒரே ராத்திரியில. கடைசியில் மாட்டினது முத்துக்குமாரை கஸ்டடியில் எடுத்த ஸ்டேஷன் இன்சார்ஜா இருந்த சப் இன்ஸ்பெக்டர் நரேந்திரன் ஒருத்தன். பொறுத்துக்கிட்டது உண்மை வெளியே சொல்ல என் நாக்குக்கு எலும்பில்லைங்கிறதுனால இல்ல, ஏத்துக்கிட்டது என் மனசாட்சி சென்னை மெரினா பீச் மாதிரி அவ்வளவு விசாலமானதுனால இல்ல. தள்ளாத வயசுல இருந்த ஒரு பெரியோரோட கண்ணீருக்கு முன்னாடி என் மனசு நொறுங்கி போச்சு. ஆமாடா, தெருவில பாம்பு வெடிச்சு தலை செதறி போன என் அப்பாவோட பழைய சிநேகிதன், உயிர் தோழன், மேலதிகாரி, ரிட்டையர்ட் ஐபிஎஸ் மாயன் உங்க அப்பா என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னு தன் மகனுக்காக பிச்சை கட்டுப்போ முடியாதுன்னு மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி சொல்ற மனுஷனுக்கு இல்லாம போச்சு. அப்பாங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால, அப்பாவோட மதிப்பு தெரிஞ்சதுனால உனக்கு அது இல்லாம போச்சு பாலகுமாரா, இல்லாம போச்சு. குற்றம் செய்யாமலே தண்டனை ஏத்துக்கிட்டவனுக்கு மாறி மாறி கோர்ட்டு வாசப்படி ஏறினதுனால இழந்தது 10 வருஷம். கடைசியில தீர்ப்பு சொன்னப்போ 8 வருஷம் கடுங்காவல் அபராதம். தீர்ப்பு கேட்ட வக்கீலா இருந்த மனைவி கோர்ட்டு வாசல்ல மயங்கி கீழே வீடுறப்போ அவ வயத்துல குழந்தை இருக்கு. குறை மாசத்துல பிறந்த பையன் தீராத நோயாளியா இருக்கிறான். இப்போ கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல கருணை மனுவை பார்த்து விடுதலை பண்ற வரைக்கும் வித்து செலவு பண்றதுக்கு ஒரு தாலிச்சையும் கூட மீதி இல்லாத நிலைமையிலையும் என்னைக்கும் பிச்சை கேட்டு எந்த நாய் முன்னாடி போனதில்ல, எந்த அதிகாரி காலை பிடிச்சு உன்ன மாதிரி நான் கெஞ்சனதும் இல்ல. ஆனா இப்போ நான் ஒரு காலில் விழணும்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ராத்திரிய வாட வீட தேடி கண்டுபிடிச்சு வந்த எஸ்பி பாலகுமாரன் நான் ஜெயில இருக்கும்போது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, புருஷன் ஜெயிலையும் பாலி வாய்ஸ் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற சோகத்தை தீர்த்து சுகம் கொடுக்கறதுக்காக என் பொண்டாட்டிய கூட படுக்கிறதுக்கு கூப்பிட வந்தேன். ஆமாட்டா, அன்னைக்கு இது தரதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லாம போச்சு. அன்னையில இருந்து நான் காத்திருந்தேன் உனக்காக, இந்த சந்தர்ப்பத்துக்காக. உண்மையை சொன்னா ரோஷம் வருதா உனக்கு? இந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்தணும்ல, அதுக்காக தானே வர சொன்னேன். என்கிட்ட இருந்து ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நிரபராதியோட ரத்தம் என் கையில பட்டதில்லை. இருந்தாலும் ஒரே மகன் கஸ்டடியில செத்து போன துக்கம் தீராம வாழ்ந்துகிட்டு இருக்கிற முத்துக்குமாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் கொஞ்ச வருமானத்தில இருந்து இப்பவும் காலம் தவறாம ஒரு தொகை அனுப்பி கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு மாசம் எந்த குற்ற உணர்வு இல்லை எனக்கு. பட் யூ, உனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கு, தப்பு செஞ்சிருக்கு, அதனால தான் நீ பயப்படுற. ஆனா பாலகுமாரா, மோர்ச்சரியில போஸோட போடியை கொண்டு வச்சதுக்கு அப்புறம் என் முன்னாடி நிற்கும் போது அசிஸ்டன்ட் போலீஸ் சர்ஜன் டாக்டர் ரத்னகுமாரி ஓ பொண்டாட்டி, அவங்க முகத்துல நான் பார்த்த பயம், அன்னைக்கு 2 நிமிஷம் தனியா கூப்பிட்டு நான் பேசினப்போ அவங்களோட நடுக்கம், அதுல ஏதாவது உண்மைகளும் பொண்டாட்டி மறைச்சிருந்தா அப்புறம் பாலகுமாரன் சார I will hunt you down. உன்னை வேட்டையாடி பிடிப்பேன். மாறி அன்னைக்கு உன் தலையில இருக்கிற தொப்பி, நான் கொடுத்த பிச்சை, உன்னோட இந்த ஐபிஎஸ் அதிகாரங்கள், ஆடம்பரங்கள், உன்னோட ஆணவ திமிர அழிச்சு காட்டுவா இந்த நரேந்திரன். ஒண்ணுக்கு மேல ஒன்னொன்னா. கத்தாதடா. அதுக்கு முன்னாடி ஏன் தொப்பியை நீ கழட்டி வைக்கணும்னு நினைச்சா, then come on, do it. Prove your balls if you dare, if you dare, if you dare, if you dare. எனக்கு வேணாம். கொஞ்சம் குடிச்சிருப்பா என் செல்லல, குடி. வேண்டாம் சொல்றேன்ல, அடிச்சேன்னா அப்பனோட குணம் அப்படியே இருக்கு. அவனுக்கு அவ அப்பன் குணம் இல்லாம வேற எந்த அப்பன் குணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1000 ரூபீஸ் திருடு போயிருக்கு என் பர்ஸ்ல இருந்து. என்ன வக்கீல், நீ எடுத்தியா? எடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது பீரோயில. 2 புது சாரீஸ். இது எந்த செக்ஷன்? என் கேள்விக்கு பதில் சொல்லடி. முன்ன என் வக்கீல் ஆபீஸ் பின்னாடி வந்து நின்னு உன்னை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி காசு கூட கொடுக்காம கேஸ் வாதாடுனீங்கல்ல, அந்த செக்ஷன்ல சேர்த்துக்கிட்டா. ஆமா, அதுக்கு ஊர்ல வேற வக்கீல் இல்ல பாரு. ஒருத்தி போட வச்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்காளே, உழைச்சு போட்டோன்னு நினைச்சு நான் உன்னை ஹெல்ப் பண்ணப்போ. ஓட்ட பாக்கெட்ட வச்சுக்கிட்டு உங்க அப்பாக்கு வாய பாரு. வேற வக்கீல பாக்குறதுக்கு உங்க அப்பா கிட்ட காசும் இருக்காது. காலையில வந்த உடனே முதல்ல டீ, அப்புறம் சிகரெட், கண்ட புக்ஸுங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா இதெல்லாம் நான் தான் உங்க அப்பாக்கு வாங்கி கொடுப்பேன். அதனால என்ன, அப்பா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, இல்லன்னா நீ என்ன கூட்டிட்டு எங்க போயிருப்ப? அன்னைக்கு நீ இல்லடா. இருந்தேன், நிஜமா இருந்தேன். இருந்தல்லப்பா. இருந்த செல்லம் தா இதுக்குள்ள. சரிதானே? ஐயோ, விவரமே இல்ல உங்களுக்கு. குட் மார்னிங் சார். ஹாய்
குட் மார்னிங். என்ன கிருபாகர் காலையில என்ன சார் இது, நீங்க சுத்தமா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக். குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட வேண்டாமா? நான் இல்ல, உங்க பையன் தான் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஏன் வண்டியில உட்கார வை, நான் கொண்டு போய் விடுறேன். நீ வா கண்ணு. அது சரி, நீ இப்ப எங்க போற? அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு. நேத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போவோட கிளாஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணும், டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சட்டத்தை திருத்திக்கிறேன். நீ வந்து யாரு, நான் ட்ராப் பண்றேன். வா. உனக்கு என்னாச்சு? ஒரு கவ் என்னாச்சு? உனக்கு என்ன பயம் இருக்கா? ஐஜி பாலு என்ன தூக்கில ஏத்திடுவானா? அதுதானே. அதுக்கு அவன் இன்னொரு தடவை பிறந்து வரணும். நீ வாமா. அன்னைக்குள்ள மீதி பாலகுமாரன் சார் சார் சரியான கூமுட்டை. அந்த ஐஜி விஷயம் என்னாச்சு? நார் கிழிச்சிட்டியாமே. ஆஹா, அன்னைக்கு மட்டும் நான் இருந்து நீ பேசாத, நாங்க ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கோம், நீ உன் வேலையை பாரு. விளங்காத. நீ எனக்கு ஆர்டர் போட்டல, அதான்டா நீ சொன்ன மாதிரியே கண் முழிச்ச, போன் பண்ண, மெயில் அனுப்புன. இது கோவா இன்டெலிஜென்ஸ், இது கோவா கிரைம் பிரான்ச். டெலிபோன்ஸ் கோவா, சென்ட்ரல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல், இது போட்டோகிராஃப், இது கிரைம் ரெக்கார்ட்ஸ். எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு. இன்னைக்கு காலையில வந்த பிளைட்ல அவங்க கொடுத்து அனுப்புனாங்க பை ஹேண்ட்ஸ். யாரு? மேடம். அதான் உனக்கே தெரியுமே, நான் 2 வருஷம் ஐபி டெபுடேஷன்ல இருந்தப்போ என்னுடைய சீஃபா இருந்த பெங்களூரை சேர்ந்த மேடம் அபர்ணா பரவேஸ் ஐபிஎஸ். இப்போ கோவா ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ். இந்த போட்டு பாரு. கருணை தீபம் சீஃப் பெகஞ்சியோட பேக்ரவுண்ட்ஸ். போடு போடு. ஐயோ, இப்ப நீ வீட்டுக்கு போகணும். உன் பொண்டாட்டி கிளப்ல இருந்து வர சமயம். நீ போய் தான் அவளுக்கு எல்லாம் செய்யணும், அதானே? போ போ. அனுபவம் பேசுது சாருக்கு. அவ என்ன தேடி வந்த. இவங்க தான் இந்த காருண்ய தீபத்தோட ஃபவுண்டர்ஸ். சுவாமி அர்ஷானந்தா எஸ்கோ. அப்புறம் தான் சாமியார் ஆனார், இப்ப சமாதி ஆயிட்டாரு. இவரு கோவா எக்ஸ்எம்பி ஜோசப் கோர்டா. இவரு ஒரு 6 மாசம் கோவாவில மந்திரியா இருந்திருக்காரு. 6 மாசம் இல்ல சார், 5 மாசம். சசிகலா நந்தேக்கர் மினிஸ்ட்ரியில ஒரு ஸ்கேம்ல ஈடுபட்டதுனால ஆட்சி போச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்கட்சி பூசல்னால சுட்டு கொண்டுட்டாங்க. யாரும் பிளைட்ல பை ஹாண்டா கொடுத்தன இன்ஃபர்மேஷன் இல்ல. பேப்பர்ல படிச்ச ஞாபகம். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த பெர்னாண்டோ லூசியானா. இவர் ஒரு சில டெல்லி கனெக்ஷன்ஸ் இருக்கு இந்த லூசியானாக்கு. ஹொய்ட்ஸரோ ஹெலிகாப்டரோ பீரங்கியோ ஏதோ ஒரு தொடர்பில இவர் பேரு இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. சார், இவ ஹெலன் கோர்டா, செத்து போன ஜோசப் கோர்டாவோட மகன். இவளுக்கு 3 அண்ணனுங்க இருக்கானுங்க. கோடா பிரதர்ஸ். கோவாயில கடத்தல் கும்பலுக்கு இவங்க தான் பாஸ் இல்லையா? அதேதான். இவளோட பிடியில தான் இருக்குதான் நீ சொன்ன கருணை தீபம் பெகன்ஜி. இவளுக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா. இவளோட லேட்டஸ்ட் பேஷன் பிளஸ் பார்ட்னர் இதோ இவன் தான். இவன் பேரு சேது சிங்கம். மத்தவங்க இவனை சிங்கம்னு கூப்பிடுவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க ஒன்னா கோவாவில இருந்தாங்களா, ஒரு ரெசார்ட்ல. என்ன தோணுது முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு? சொல்லட்டுமா? அப்பம் குணம் அப்படியே இருக்கு. ஒரு ஐஜிய, அதுவும் இவர மாதிரி ஒருத்தரை அவரோட ரூமுக்குள்ளேயே வந்து தைரியமா ஒருத்தன் மேல கை வைக்கிறான்னா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எதிரியோட கை ஓங்கிடுச்சு, அதனால இது யோசிக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சிங்கம். பாலு, எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எனக்கு 8 வயசு இருக்கிறப்ப நாராயண ராஜா எங்க அப்பா முதல் தடவையா ஜெயிலுக்கு போனப்ப இவளையும் என்னையும் இவருகிட்ட ஒப்படைச்சது. அன்னையில இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் எதிரியோட கோட்டைக்குள்ள நுழையும் போதும் சரி, எப்பவும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். சாப்பிடும் போதும், தூங்கும் போதும், முழிக்கும் போதும், பேசும் போதும் கவனமா இருப்பேன். தினமும் விளக்கேத்தி தெய்வத்தோட வாசல் கதவை தட்டுறப்போ
ஒரே ஒரு வரம் தான் கேட்பான் இந்த சிங்கம். என்ன காப்பாத்து, என்ன மட்டும் காப்பாத்து. அது ஒரு அக்ரிமெண்ட். தெய்வம் என்ன காப்பாத்துனா என் கூட இருக்கிறவங்களை காப்பாத்துற பொறுப்பை நான் ஏத்துக்குவேன். தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு சப் கான்ட்ராக்ட் இந்த சிங்கத்துக்கு. அந்த தெய்வமே என்ன கைவிட்டுட்டா எவனையும் எப்ப வேணாலும் கைவிடுவான் இந்த சிங்கம். எதுவும் புரியல இல்ல? எதுவும் புரியாது. அந்த வெறி பிடிச்ச நரி என்ன தொட நினைச்சா அவனை கடிச்சு கொதறிடுவான் இந்த சிங்கம். அது பெருசுக்கு தெரியும், பெருசுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சிங்கத்தை பத்தி, இல்லையா ஓல்ட் மேன்? ஹெலன், எஸ் நரி வேட்டை ஆரம்பிக்க போகுது. யூ கேன் கோ பேக் டு கோவா எனி டைம். அப்புறம் அந்த நரிய காப்பாத்த எந்த கொம்ப வந்தாலும் அவனை இந்த சிங்கம் அழிச்சிடுவான்னு உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. ஹலோ. எஸ் எஸ் பெஹன் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரா? நரி நரி